என் தங்க பிள்ளையே, உன் வீட்டின் மூன்று மூலைகளில் விளக்கு ஏற்றும் அந்த சிறிய செயல் எவ்வளவு பெரிய அதிசயங்களை உன் வாழ்க்கைக்கு கொண்டு வரும் என்பதை உணர்ந்தாயா? தீ என்பது வெறும் ஒளி அல்ல, அது பிரபஞ்சத்தின் உயிர் சக்தி. தீ இல்லாமல் இந்த உலகமே இயங்காது. சூரியனின் ஒளி, அக்னியின் வெப்பம், விளக்கின் தீபம், இவை அனைத்தும் கடவுளின் உயிர் அலைகள். நீ உன் வீட்டின் மூலைகளில் விளக்கேற்றி வைப்பது அந்த தெய்வீக அலைகளை உன் இல்லத்துக்குள் வரவேற்கும் அழைப்பு. முதலாவது மூலையில் நீ ஏற்றும் விளக்கு உன் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை காப்பாற்றும். அது தீய சக்திகளை போக்கி நல்ல சக்திகளை உன் வீட்டில் நிரப்பும். வீட்டில் அடிக்கடி ஏற்படும் நோய்கள், மன அழுத்தம், பயம், இவை அனைத்தும் அந்த விளக்கின் ஒளியால் கரைந்து விடும். நீ அந்த விளக்கை ஏற்றும் போது உன் மனதில் வரும் பிரார்த்தனை உன் குடும்பத்தின் உயிர்காற்றுடன் கலக்கிறது. அந்த நம்பிக்கை சக்தியே உன்னை காக்கிறது. இரண்டாவது மூலையில் நீ ஏற்றும் விளக்கு உன் வீட்டில் செல்வ வளத்தை ஈர்க்கும். செல்வம் என்பது வெறும் பணமல்ல, மன அமைதியும் வீட்டு வளமும் அதில் அடங்கும். இந்த விளக்கு உன் வீட்டின் இருளை மட்டும் அல்ல, உன் வாழ்க்கையின் குறைபாடுகளையும் அகற்றுகிறது. பண நெருக்கடி வந்தால் அந்த விளக்கின் ஒளி உனக்கு தேவையான வழிகளை திறந்து வைக்கும். உன் உழைப்புக்கு தெய்வீக பலனை பெற்று தரும். நீ உன் மனதில் நல்ல எண்ணத்தோடு என் குடும்பம் வளமுடன் வாழ வேண்டும் என்று நினைத்தால் அந்த எண்ணம் பிரபஞ்சத்தில் அலை போல் சென்று ஆசீர்வாதமாக திரும்பி வரும். மூன்றாவது மூலையில் நீ ஏற்றும் விளக்கு உன் குடும்ப பாசத்தையும் இணைப்பையும் உறுதியாக்கும். வீட்டில் அடிக்கடி சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அந்த விளக்கின் அன்பு ஒளி அவற்றை கரைத்து விடும். ஏனெனில் தீப்பொறி என்பது அன்பின் அடையாளம். ஒரு தீக்குச்சியால் மற்றொரு தீக்குச்சியை ஏற்றினால் அது குறையாது, பெருகும். அதுபோல அன்பும் பகிர்ந்தால் குறையாது, அதிகரிக்கும். மூன்றாவது மூலையில் ஏற்றும் விளக்கு உன் வீட்டை அன்பின் ஆற்றலால் நிரப்பி குடும்பத்தினரை ஒன்றிணைக்கிறது. என் தங்கமே, மூன்று மூலைகளில் விளக்கு ஏற்றும் போது அது உன் வாழ்க்கையின் மூன்று முக்கிய திசைகளையும் சரிசெய்கிறது. உடல், மனம், ஆன்மா, இந்த மூன்றையும் சமநிலைப்படுத்துகிறது. நீ அந்த ஒளியை பார்த்து பிரார்த்தனை செய்யும் போது உன் மனதில் உள்ள குழப்பங்கள் தெளிவடைகின்றன. உன் உள்ளத்தில் இருக்கும் பயம் கரையும். உனக்குள் இருக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும். நீ கவனித்து பாரு, விளக்கின் ஒளி எப்போதும் மேலே நோக்கி எரிகிறது. அது உனக்கு சொல்லும் செய்தி எப்போதும் மேலே நோக்கிச் செல், வாழ்க்கையில் உயர்ந்து செல் என்பதே. அந்த ஒளி உன்னை தாழ்விலிருந்து உயர்த்துகிறது. அது உன்னிடம் உள்ள சோம்பலை கரைத்து உன் கனவுகளை அடைய உன்னை தூண்டுகிறது. மூன்று மூலைகளில் விளக்கு ஏற்றும் வழக்கம் உன் வீட்டை தெய்வங்களுக்கு பிடித்த இடமாக மாற்றும். தெய்வங்கள் ஒளியை விரும்புகின்றன, ஏனெனில் ஒளி என்பது உண்மை. இருள் எப்போதும் போய் குழப்பம், துன்பம். ஒளி எப்போதும் உண்மை, நம்பிக்கை, மகிழ்ச்சி. உன் வீடு ஒளியால் நிரம்பினால் தெய்வங்கள் தானாகவே உன்னிடம் வந்து நிற்கும். என் தங்க பிள்ளையே, நீ ஒவ்வொரு மூலையிலும் விளக்கை ஏற்றும்போது உன் வீட்டின் அதிர்வுகள் மாறுகின்றன. அந்த அதிர்வுகள் உன் வாழ்க்கையையும் பாதிக்கும். நீ கவனித்தால் உனக்கு தோன்றும் சிறிய விஷயங்களிலும் அமைதி கிடைக்கும். அன்றாட சவால்களும் எளிதாக தீரும். வீட்டு சூழல் அமைதியாக இருக்கும். இவை அனைத்தும் அந்த விளக்கின் ஒளியால் உண்டாகும் மறைமுக அதிசயங்கள். விளக்கின் தீப்பொறி உன் உள்ளத்தில் இருக்கும் தீப்பொறியை எழுப்புகிறது. உன்னுள் இருக்கும் ஆன்மீக ஒளியை அது உயிர்ப்பிக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் சோர்ந்து போனால் அந்த விளக்கின் அருகில் அமர்ந்து கொஞ்ச நேரம் கண்களை மூடி பாரு. உன் உள்ளத்தில் எவ்வளவு வலிமை மறைந்து இருக்கிறது என்பதை உணர்வாய். உன்னிடம் தேவையான பதில்கள் உன்னுள் இருந்தே வரும். என் தங்கமே, மூன்று மூலைகளில் விளக்கு ஏற்றுவது உன் வாழ்க்கையில் மூன்று ஆசீர்வாதங்களை தருகிறது. முதல் ஆசீர்வாதம் ஆரோக்கியம். இரண்டாவது ஆசீர்வாதம் வளம். மூன்றாவது ஆசீர்வாதம் அன்பும் அமைதியும். இந்த மூன்றும் இருந்தால் வாழ்க்கையில் வேறெதுவும் குறையாது. நீ விளக்கை ஏற்றும் போது உன் கைகளும் அந்த ஒளியால் புனிதமாகின்றன. அந்த புனித சக்தியோடு நீ செய்யும் எந்த வேலையும் நல்ல பலன் தரும். உன் குழந்தைகள் அந்த ஒளியின் அருகில் படித்தால் அவர்களுக்கு அறிவு அதிகரிக்கும். உன் குடும்பம் அந்த ஒளியின் அருகில் அமர்ந்தால் அன்பு அதிகரிக்கும். உன் வீடு அந்த ஒளியால் நிரம்பினால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். என் தங்க பிள்ளையே, இனி தினமும் மூன்று மூலைகளில் விளக்கு ஏற்றி பாரு. அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் தானாக வந்து சேரும். உன் வீடு பிரகாசிக்கும், உன் உள்ளம் நிம்மதி பெறும், உன் பாதை ஒளியால் நிறைந்திருக்கும்.
ஏனெனில் அந்த ஒளியே கடவுள், அந்த ஒளியே உன் நம்பிக்கை, அந்த ஒளியே உன் வாழ்வின் வெற்றி. என் தங்க பிள்ளையே, 3 மூலைகளில் நீ ஏற்றும் விளக்குகள் உன் வாழ்க்கையின் 3 உலகங்களையும் ஒன்றிணைக்கும் தெய்வீக சாவிகள் என்பதை உனக்கு தெரியுமா? அந்த 3 மூலைகளில் பரவியிருக்கும் ஒளி வெளிப்படையாக உன் வீட்டை மட்டும் அல்ல, உன் ஆன்மாவின் அடுக்குகளையும் வெளிச்சமாக்குகிறது. இந்த ஒளி தான் உன் வாழ்வின் திசையை மாற்றும் ரகசியம். வீட்டின் முதல் மூலையில் நீ ஏற்றும் விளக்கு உன் வாழ்க்கையின் அடிப்படை தூண்களை ஒளிரச் செய்கிறது. அது உன் உடல், ஆரோக்கியம், உழைப்பு ஆகியவற்றை உறுதிப்படுத்துகிறது. வாழ்க்கையில் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் இந்த முதல் விளக்கு உன்னை உடைந்து போகாமல் காக்கிறது. அந்த விளக்கின் அருகே நின்று சிறிது நேரம் சுவாசித்து பாரு, உன் உள்ளத்தில் இருக்கும் சோர்வு தானாக கரையும். தீப்பொறி எரியும் சத்தம் உன் உள்ளத்தில் ஓர் இசையை உருவாக்கும். அந்த இசை உன் இரத்த ஓட்டத்திலும் மூச்சிலும் சிந்தனைகளிலும் புது உயிரை ஊட்டும். நீ கவனிக்காமல் இருந்தாலும் உன் உடல் அதற்கான ஆற்றலை பெறுகிறது. 2வது மூலையில் நீ ஏற்றும் விளக்கு உன் வாழ்க்கையின் வளம் மற்றும் செழிப்பை ஒளிரச் செய்கிறது. இந்த விளக்கை ஏற்றும் போது நீ உன் மனதில், என் வீடு வளமுடன் இருக்கட்டும், என் உழைப்பிற்கு பயன் கிடைக்கட்டும் என்று நினைத்தால் அந்த எண்ணமே பிரபஞ்சத்தில் அலைபோல் பறந்து ஆசீர்வாதமாக உன்னிடம் திரும்பி வரும். இந்த விளக்கு உன் வாழ்க்கையின் இருளை மட்டும் அல்ல, உன் கனவுகளின் பாதையையும் வெளிச்சமாக்குகிறது. பணம், பொருள், வாய்ப்பு, உதவி இவை அனைத்தையும் அந்த விளக்கின் ஒளி உன் வாழ்க்கைக்குள் ஈர்க்கிறது. அந்த ஒளி உன்னை குறைவிலிருந்து வளத்திற்கு கொண்டு செல்வதற்கான தெய்வீக பாலமாக செயல்படுகிறது. 3வது மூலையில் நீ ஏற்றும் விளக்கு உன் மனதையும் ஆன்மாவையும் அமைதியாக்குகிறது. குடும்பத்தில் உள்ள பாசத்தை வலுப்படுத்துகிறது. அன்பு குறைந்த இடத்தில் இந்த விளக்கின் ஒளி சூடாக பரவி மனங்களில் பாசத்தை உருவாக்குகிறது. சண்டைகள் குறைகின்றன, மன வேறுபாடுகள் கரைகின்றன, கோபம் குறைந்து மெல்லிய சிரிப்பு அதிகரிக்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும் என்றால் 3வது மூலையில் ஏற்றப்படும் விளக்கை விட வலிமையான மருந்து இல்லை. அந்த ஒளி உன் வீட்டில் அமைதி நிறைந்த சூழ்நிலையை உருவாக்கும். என் தங்கமே, 3 மூலைகளில் விளக்குகள் எரியும் போது அவை உருவாக்கும் முக்கோணம் உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு வலயமாகிறது. அது ஒரு ஆன்மீக கவசமாக உன்னை சுற்றி நிற்கிறது. தீய எண்ணங்களும் தீய சக்திகளும் அந்த ஒளி வலயத்தை கடக்க முடியாது. நீ பாதுகாப்பாக, நிம்மதியாக, நம்பிக்கையோடு வாழ முடியும். நீ சிந்தித்து பாரு, இருள் நிறைந்த அறையில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றினால் கூட அந்த அறை ஒளிர்ந்து விடும். அதேபோல் உன் வாழ்க்கையில் 3 மூலைகளில் ஏற்றப்படும் ஒளி உன் எதிர்காலத்தின் இருளை கரைத்து உன் பாதையை வெளிச்சமாக்கும். அந்த ஒளி உனக்கு ஒரு நினைவூட்டல், எதுவும் நிரந்தரமான இருள் இல்லை, ஒளி வந்தால் இருள் தானாகவே மறையும் என்பதை கூறுகிறது. இந்த 3 விளக்குகளும் உன் வாழ்க்கையின் 3 தேவைகளை நிறைவேற்றும். 1 உடல் ஆரோக்கியம், 1 செல்வ வளம், 1 மன அமைதி. 3ம் சேர்ந்தால் தான் மனித வாழ்க்கை முழுமை பெறும். 3ஐயும் பெறுவதற்கான எளிய வழி தினமும் 3 மூலைகளில் விளக்கு ஏற்றுவதே. என் தங்க பிள்ளையே, விளக்கின் தீப்பொறி எப்போதும் மேலே நோக்கி எரிகிறது. அது உனக்கு கற்றுத்தருவது, வாழ்க்கையில் எப்போதும் மேலே நோக்கு, உயர்வு நோக்கு, உன் கனவுகளை அடை என்பதே. நீ எவ்வளவு தடைகள் சந்தித்தாலும் அந்த ஒளி உன்னை உயர்த்தும். நீயும் அந்த ஒளியைப் போல மேலே செல்லும். இந்த விளக்குகள் உன் வீட்டில் ஒரு புனித அதிர்வை உருவாக்குகின்றன. அதே நேரத்தில் உன் உள்ளத்தில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை கரைத்து விடுகின்றன. உன் சிந்தனைகள் தெளிவடைகின்றன, உன் மனம் எளிதாக அமைதியாகிறது. நீ எடுக்கும் முடிவுகள் சரியான பாதையில் செல்கின்றன. ஏனெனில் ஒளி எப்போதும் உண்மை, இருள் எப்போதும் மாயை. நீ ஒளியில் வாழும்போது உன் வாழ்க்கை உண்மையின் பாதையில் நகரும். நீ அந்த 3 மூலைகளில் விளக்கை ஏற்றும்போது உன் கைகளும் புனிதமாகின்றன. அந்த கைகளால் செய்யும் எந்த வேலையும் பலனளிக்கும். உன் குழந்தைகள் அந்த ஒளியின் அருகில் படிக்கும்போது அவர்களுடைய அறிவு அதிகரிக்கும். உன் குடும்பத்தினர் அந்த ஒளியின் அருகில் அமரும்போது அவர்களின் மனம் மகிழ்ச்சி அடையும். உன் வீடு ஒளியால் நிரம்பும் போது அதிர்ஷ்டம் தானாக வந்து சேரும். என் தங்கமே, 3 விளக்குகளின் ஒளி உன்னிடம் சொல்லும் 3 செய்திகளை நினைவில் வைத்துக்கொள். முதல் செய்தி, உன்னிடம் நம்பிக்கை வைத்திரு. 2வது செய்தி, உன் உழைப்பை தொடர்ந்திடு. 3வது செய்தி, அன்புடன் வாழ்ந்து விடு. இந்த 3ம் இருந்தால் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்.
விளக்கின் அருகில் அமர்ந்து தியானித்து பாரு. அந்த ஒளியை பார்த்து உன் மூச்சை கவனித்து பாரு. ஒவ்வொரு மூச்சும் உன் உள்ளத்தில் அமைதியை பரப்பும். உன் சிந்தனைகள் வெளிச்சமாக மாறும். உன் ஆன்மா தெய்வீக ஒளியோடு இணையும். அதுவே உண்மையான ஆன்மீக அனுபவம். என் தங்க பிள்ளையே, இனி தினமும் 3 மூலைகளில் விளக்கு ஏற்றி பாரு. அது உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். உன் வீடு புனிதமாகும், உன் மனம் பிரகாசிக்கும், உன் பாதை சுலபமாகும். அந்த 3 ஒளிகளும் உன் வாழ்க்கையில் 3 ஆசீர்வாதங்களாக வந்து நிற்கும். ஒன்று உன் உடலை காக்கும், ஒன்று உன் வாழ்க்கையை வளப்படுத்தும், ஒன்று உன் குடும்பத்தை அன்போடு இணைக்கும். என் தங்கமே, நினைவில் கொள், ஒளி இருக்கும் இடத்தில் இருள் நீங்கும். ஒளி இருக்கும் இடத்தில் பயம் கரையும். ஒளி இருக்கும் இடத்தில் கடவுள் இருப்பார். அந்த ஒளியை நீ உன் வீட்டின் 3 மூலைகளில் ஏற்றினால் உன் வாழ்க்கை முழுதும் ஒளிமயமாகி விடும்.